எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த vlog எப்படி இருக்குன்னா, ஒரு 2 டேஸ்க்குன்னு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேஸ் கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் ரெசிபீஸை கொடுத்துருக்கேன், லஞ்சு காம்போ கொடுத்துருக்கேன், என்னுடைய க்ளீனிங் ரொட்டீன் காட்டியிருக்கேன், பசங்களை மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் பசங்களை, அப்புறம் என் வீட்டை. ஸோ இதுதான் எப்படி என் டைமை ஒதுக்கி நான் என்னையே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள. இது ஃபஸ்ட்டு டே. ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்துருந்தேன். ஸோ எக்ஸாம் போயிட்டுருக்குன்றாங்களே, அதனால தான் ஷார்ட்ஸும் சரியாக வரல. என்னால் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடில, வெறும் மியூசிக் ஆட் பண்ணி அதுக்கே சில பேர் கடுப்பாயிட்டாங்க. அப்போது வந்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட்டு நான் டிஷ்வாஷர் லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். ஸோ நான் ஆல்ரெடி ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன், இது பிங்க் அப்படின்னு ஒரு பிராண்டு வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா செஃப் பிராண்ட் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். அப்போ தான் அது அந்த ஸ்டெயின் போகும், டிஷ்வாஷர் வச்செல்லாம் போகாது. சரி சும்மா அப்படி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பருப்பு சாம்பாருக்கு பருப்பு சைடில் வச்சுட்டு, லன்ச் என்ன அப்படின்னா ஒயிட் ரைஸு, பருப்பு தாளித்து விட்ட சாம்பார், அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் இருந்தது. ஏன்னா எக்ஸாம் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே எடுத்த விலாக். ஸோ நான் வந்து சாட்டர்டே வந்து ஒரு 2 பக்கம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றது தான் இருந்தேன். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் மட லஞ்சும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இருக்கிறதுலே வந்து எக்ஸாம் டைமில் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ண கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எல்லா ஒர்க்கும் நம்மளே பண்ணணுன்றது. எனக்கு வந்து செக்கப் இன்றைக்கி தான் இருந்தது. இல்லை அப்படின்னா ஒரு 2 டேஸ் மண்டே போனால் எனக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். மண்டே போனால் எனக்கு ரொம்ப ஹெட்டிக்காகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி போய்ட்டு வந்துடலாம். சண்டே வந்து படிக்க வைக்கணும் பசங்களை. மண்டே எக்ஸாம் இருக்குது. ஸோ சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா சாட்டர்டே போகலாம் அப்படின்னு பிளானில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ சீசன் மாறுது இல்லையா, அப்புறம் அந்த தோட்டில் வந்து ஒரு மாதிரியாக காது குடையிற மாதிரி எங்கே அதை நமக்குதுன்னே தெரியாது. அந்த டைமில் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் எனக்கு அது கேட்குற மாதிரி இருக்கும். சால்ட்டில் காகல் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே வெண்டைக்காய் வந்து நான் கடாய் என்ன சொல்ல இரும்பு கடாயில் தான் பண்ணுவோம். கேஸ்டன் கிடையாது, நார்மலான ஒரு இரும்பு கடாயில். இதில் வந்து நல்லா எண்ணெய் விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வறுக்கணும். அப்போ அந்த இரும்பு பாத்திரத்தில் வந்து அந்த ஒரு மாதிரி வெண்டைக்காய் வந்து வழவழப்பு கொடுக்காது. ஹை ஃப்ளேமில் தான் வணக்கணும். ரொம்ப ஸ்லோவில் வச்சிங்கன்னா அது வழவழப்பு கொடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு போட்டுட்டு வறுத்து விட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பருப்புக்கு வந்து பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டு நான் குக்கரில் விசில் அடித்தேன் இல்லையா. இப்போ தாளிப்பு முட்டை தான் கொடுத்துட்டு போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு வத்தல் தாளிச்சிட்டு பெருங்காயம் தாளிச்சிடுவேன். கட்டி பெருங்காயம் சேர்ப்பேன். இப்போல்லாம் எனக்கு கட்டி பெருங்காயம் தான் அதோடைய ஸ்மெல்லு பிடிக்கும். ஸோ ஊர்லெல்லாம் வீட்டிலலாம் அது மாதிரி தான் செய்வாங்க. சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு அகைன் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்ட்டு லெனிக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபுட்டு. எனக்கு ரித்திக்கும் சரி லெனிக்கும் சரி நான் ஷாம் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அசோக் வருதுன்னு தான் பார்த்தாங்க. இந்த டைம் வந்து நான் கீதாக்கு மாறிட்டேன். என்னவோ தெரியல, பட் ஆனால் இது போக போக நான் எனக்கு ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். போயிட்டு வந்துட்டு லெனி ரொம்ப டயர்டு. ஆக்சுவலாக ஈவினிங்க்கு அப்புறம் தான் நான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். அப்புறம் படிக்க வேண்டிய சுச்சுவேஷனெல்லாம் இருந்தது. ஸோ அகெயின் வந்து நான் வந்து மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ரித்தியை பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டே தான் இது கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த க்ளீனிங் அப்படின்னா வந்து மண்டே வந்து செய்யவே மாட்டேன், சண்டேவும் செய்ய மாட்டேன். மண்டே வந்து டீப் க்ளீனும் பண்ணுற ஐடியாலாம் வச்சுட்ருக்க மாட்டேன். ஆனால் வந்து இந்த ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபுல்லாகவே வந்து சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து வாஷ்ரூமும் அகெயின் வந்து சேரை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து வாஷ்ரூம் வந்து மந்த்லி 1 டைம் கண்டிப்பாக வந்து டீப் க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு உப்பு தன்மையோ என்ன ஒரு மாதிரி பிசுப்பு பிடிக்கும். எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாஷ்ரூம்னால் அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு டீப் க்ளீன் வந்து மந்த்லி 1 டைம். மற்ற நாள் வந்து நம்ம தினசரி வாஷ் பண்ணுவோம், குளிக்கும் போது வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எப்போவுமே தான் நடக்கும்.
அகைன் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா வெஜ் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, நான் அப்போ தான் க்ரஷ் பண்ணி போடுவேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 3 வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம், காலிஃப்ளவரு, கேரட்டு, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது ஒரு தம் போடுறதுனாலையோ என்னவோ டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுற மாதிரி ஐடியாவே வச்சுருப்பேன். ஸோ சமைக்கிறது வந்து புரட்டாசி வந்ததா, ஸோ நான்வெஜ்ஜே இல்லாத போது நம்ம என்ன சமைக்கிறத யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். எங்களுக்கு வந்து 3 தினசரி நீங்கள் நான்வெஜ் கொடுத்தாலும் நாங்கள் சலிக்காமல் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து புரட்டாசி அப்படின்றதுனால ஸோ சாப்பிட முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பட் எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க நீ இருக்காத அப்படின்னா சொன்னாங்க. பட் எனக்கு நான் யூஸ்வலாக இருக்க மாட்டேன். எப்போவுமே ஓல்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நான் பெருசாக புரட்டாசி எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க தான். ஆனால் நான் எனக்கு மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதுதான் செய்வேன். எனக்கு அந்த தினம் அப்படி இருக்க வேணான்னு தோணுச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். என்கிட்ட வந்து கடவுள் மேலே தப்பு அப்படின்னலாம் அந்த மாதிரி கோட்பாடெல்லாம் வச்சுட்ருக்க மாட்டேன். எல்லாமே நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அது இது தப்பு அப்படின்னா நான் நினச்சா தப்பு, அது இல்லை அது கரெக்டுன்னு நினச்சேன்னா அது கரெக்டு. அந்த மாதிரி ஆள் நான். அதனால் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது சாப்பிடணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த மந்த் வந்து ரொம்ப ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், ஸோ அதனால் சாப்பிட மாட்டாங்க. சரி எனக்கு சாப்பிட வேணான்னு தோணுச்சு, சரி அதனால் நான் சாப்பிடல. இந்த புரட்டாசி விரதம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வீட்டிலலாம் ரொம்ப ப்ராப்பராக இருப்பாங்க. யூஸ்வலாக நான் அப்படி தான், எனக்கு இப்படி இருக்கணும்னு தோணால் இருப்பேன். எனக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ணி என்னை வந்து எந்த விஷயத்தையும் செய்ய விட மாட்டேன். எனக்கு எது பிடிக்குமோ அது தான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து மசாலாக்க பார்க்கலாம். ஆனியன் தாளிச்சிட்டு எப்போது கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுட்டு அதுவும் போட்டுட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதுக்கு சேர்க்கணும், கரம் மசாலா சேர்க்கணும். இதுக்கு வந்து பிரியாணி மசாலா வேணால் சேர்த்துக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு இது நல்லாவே டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுனா அது பாட்டு குக் ஆகிடும். அந்த வெஜிடபிள் மசாலாவோடு வெந்துடும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்டு போட்டுக்கோங்க. தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு அந்த கேர்ட்லேயே அது நல்லா வெந்து வந்துடும். அது ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. பிரியாணிக்கு வந்து தண்ணி அந்த வெஜ் பிரியாணி அப்படிங்கும்போது ரொம்ப தண்ணி ஊற்றணுமா சொதன்னு ஆகிடும். நான் தம் பிரியாணி சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் கெட்டில் ஹாட் வாட்டர் போட்டு நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப்பு ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம சாதம் வந்து உப்பு போட்டு அந்த ரைஸை போட்டு வடித்து எடுத்துக்கலாம். ஸோ தம் யூஸ்வலாக பண்ணுறது தான். எல்லாம் பசங்களுக்கு காலையில் தோசைலாம் ஊற்றி கொடுத்துருந்தேன். தோசை அது கூட தேங்காய் சட்னி அப்படின்ட்டு. சரி எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நான் லஞ்சும் பண்ணிவிட்டு ஒரேடியாக சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ரித்தியை போய் படிக்க உட்காரணும் போது நம்ம சென்டரில் வந்து கிச்சனில் போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பாஸ்மதி ரைஸு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற போட்டிருந்தேன். ஸோ அதுவும் நல்லா தண்ணி கொதிச்சிருந்தோம். இதை தண்ணியில் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு 50-60% வெந்ததும் நம்ம வந்து அதை வடிச்செடுத்து தம் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சமாக கீழே வந்து தண்ணி இருக்கும், அந்த தயிரெல்லாம் ஊற்றுனது. கொஞ்சமாக நான் ஒரு அரை கப்பலுக்கு ஹாட் வாட்டர், நம்ம ஒரு ஐஸை வெடித்து வச்சுருக்கலையே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிருக்கேன். ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. இது வெஜிடபிள் தான், மீட்டு தான் அந்த மாதிரி நம்ம ஈக்குவல் தண்ணி வைக்கணும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 பாகம் தண்ணி கீழே இருந்தால் போதும், அந்த ஆவிரிலே வந்துடும். நான் தம் போட்டுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் வந்து இங்கே பெட்ரூமில் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலை பார்க்கணும். எனக்கு வந்து இந்த பெட்டு மேலே துணி இருந்தாலே ஒரு மாதிரி கோவம் வரும், ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வீடு மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உடனே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றதுனால இந்த வேலை முடிச்சிட்டேன்னா வந்து ரித்தி வந்து படிச்சுட்டு இருக்கா. இந்த கேப்லேயே மடித்து வச்சாதான் உண்டுன்ட்டு மடித்து வச்சிட்ருக்கேன். தம் வந்து 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். ஸோ அது நல்லாவே தம் ஆகிட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா குக் ஆகிருந்தது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் பெருசாக போடாமல் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதில் வந்து கேப்சிகம் போடுவாங்க. அது நல்லா குழஞ்சிரும், அந்த டேஸ்ட்டே நல்லா
தூக்கி கொடுக்க அந்த கேப்சிகம். இதில் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டு அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த பெட்டு வந்து எப்படி சொல்ல, எனக்கு ப்ராப்பராக இருக்கணும்னு நினப்பேன். எனக்கு வந்து அப்போது ரொம்ப வீடு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல். பசங்க வந்து குப்பை பண்ணும், ஏதாவது சாமான்கள் தூக்கி போடுவாங்க, தேவையில்லாத பொருள் வந்துகிட்டே இருக்கும் தான், அது சேர்ந்துட்டே இருக்கும் தான். அது க்ளீன் பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பு தான், நம்ம வேலை தான். நம்ம செய்யும் போது நம்ம பண்ணுறதை பார்த்து பசங்களும் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணலைனாலும் இந்த மாதிரி பண்ணணும் நம்ம கைட் பண்ணுறது நம்மளுடைய வேலை தான். அகைன் வந்து நான் ரித்தி வந்து டியூஷன் விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணினேன். அப்புறம் எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. சரி கொஞ்சமாக காரப்பொடியும் காஃபி, எனக்கு காஃபி சுத்தமாக பிடிக்கல. இப்போ டீ தான் பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து டீ பொடி தீந்து போயிட்டுருக்கு, வெறும் காஃபி பொடி தான் இருந்தது. சரி காஃபி போட்டுட்டு இந்த காரப்பொடியை ஈவினிங்காக சூப்பராக. எனக்கு ஒரு ரீசன்ட் டேஸில் ஒருத்தர் கேட்ட கொஷின் தான் இது, இந்த காலத்துலேருந்து 3வது குழந்தையா தேவையா? ஆக்சுவலாக நான் வந்து யாரோடைய பர்சனல்லையும் தலையிட மாட்டேன், என்னுடைய பர்சனல்லையும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பேன். எப்படி சொல்ல, ஸோ அப்படி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இது வந்து அவங்களுடைய பர்சனலான விஷயம். அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது, என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அது அவங்கவுங்களுக்கு இந்த காலத்தில் வந்து 3 குழந்தைங்கன்றது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகே, அது அவங்களுடைய ஒப்பீனியனாக இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வந்து சொல்ல தெரியல. என்னால் வந்து நமக்கு இருக்கும்ல, நமக்கு எத்தனை குழந்தைங்கள நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ எங்களால் வந்து 3 குழந்தைங்க வளர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் நாங்கள் வந்து 3 குழந்தைன்னு ஆசைப்பட்டோம். அதில் ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. அது அவங்களுடைய பர்சனலான விஷயம். ஓகேங்களா? இது வந்து சம்திங் இதை விட எனக்கு ஃபினான்ஷியலாக இன்னும் நல்லா இருந்தேன்னா நான் தாராளமாக 4வது குழந்தை கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். பட் நமக்கு என்ன நம்மளால் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்னு தெரியும். நமக்கு 3 குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க முடியும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அது ஃபில்ஃபில் பண்ணால் போதும். எனக்கு லெனி வயதில் இருக்கும்போது நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எனக்கு நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காரப்பொடி. ஸோ ரித்தியை வந்து திருப்பி நான் அகைன் 7 o'clock பிக்கப் பண்ணணும். ஸோ எப்படி சில பேர் கூட யோசிப்பாங்க, எப்படி நீ ஓடிட்டே இருக்க? எனக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை நான் பிஸியாக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். எனக்கு வந்து அந்த ஒரு நாள் வந்து சோம்பேறித்தனமாக போகக்கூடாதுன்னு நினைப்பேன். பால் வேணும். ஏன் நான் காஃபி சாப்பிட்டா பால் சாப்பிடுயா? போ சால். அவனுக்கு எப்படி கோம் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம். திரும்ப வீடியோ எடுக்கணும்ல. ஸோ அகெயின் வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு நான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டே இன் மை லைஃப் ஃபுல் டே